ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரிவாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னாங்க, ஆரஞ்சு பழத்தை வச்சு ஒரு கேக் செய்யலாங்க. இதுக்கு தேவையான ஆரஞ்சு பழம், ஒரு ஆரஞ்சு பழம் 1 அல்லது 1.5 பழம் எடுத்துக்கலாங்க, அது போதும். இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் இப்போ மழை காலம் குடிக்க முடியாது அப்படின்றதுனால இதை வச்சு ஒரு டிஷ் செஞ்சுருக்கிறேன் நான். அதுக்கு ஆரஞ்சு பழ தோலை துருவிக்கலாம், முடிஞ்சால் துருவிக்கலாம், இல்லாட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த தோலை கட் பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே எல்லாம் நல்லா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. துருவ முடிஞ்சால் துருவிக்கோங்க மேலால். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், இவ்வளோ போதுமானது. இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்பு மில்க் மேடுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் நம்ம அந்த ஆரஞ்சு தோலை துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரை பவுடராக மிக்சியில் அடித்து போட்டாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு உருக்குன வெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் நான். இதில் வெண்ணெயை லைட்டாக மெல்ட் பண்ணால் போதும், சூடானால் அது தானாக மெல்ட் ஆயிரும். அதையும் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த ஜலிக்கிற ஜல்லடையை வச்சுட்டு இதில் மாவெல்லாம் சேர்த்திக்கலாம். 1 கப்பு மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு அந்த மாவோட கலந்துக்கலாம். அந்த மிக்ஸ் பண்ண மிக்சிங்கோடு நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 கப்பு எடுத்து சேர்த்து பார்க்கலாம். கொஞ்சம் பத்தலைன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேர்த்தக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அந்த கேக் பதம் தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி நிறைய கேக் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இது பண்ணிவிட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக கலர் இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இது டிட்டோ வெந்தால் ஆரஞ்சு கலரே வரும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இப்போது நம்ம இந்த மோல்டை க்ரீஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இதுக்கு பட்டர் சீட் போட்டுக்கோங்க. நான் பட்டர் சீட் போடாததுனால கேக் ஒட்டிக்கிச்சு. எடுக்கும்போது கொஞ்சம் உடஞ்சி தான் வந்தது. பட்டர் சீட் இல்லை அப்போ என்கிட்ட, அதனால நான் பட்டர் சீட் போடாமல் ஊற்றிட்டேன். நீங்கள் கீழே பட்டர் சீட் சைடுலாம் வச்சுட்டு போட்டோம்னா அழகாக அந்த கேக் முழுசாக உடையாமல் வரும். இப்படி கேக் மிக்சரை ஃபுல்லாக ஊற்றிட்டு 2 தட்டு தட்டி நான் ஆல்ரெடி இந்த பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் மிக்சரை வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சு ஒரு 40 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. 40 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கேக் பர்ஃபெக்டாக வெந்திருக்குது. ஆனால் நான் ஒரே ஒரு மிஸ்டேக், பட்டர் சீட் போடலை. அது ஒன்றுனாலும் கேக் லைட்டாக உடஞ்சி தான் வந்தது, எனக்கு ஒட்டிக்கிச்சு நல்லாவே. நான் கத்தியில் சுற்றியில் எடுத்து விட்டுட்டு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எந்த ஒரு ஃப்ளேவரும் மிக்ஸ் பண்ணல, எந்த ஒரு எசன்ஸும் ஊற்றலை. நம்ம அந்த ஆரஞ்சு பழ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், ஒட்டுனதெல்லாம் ஒட்ட வச்சு எப்படியே கட் பண்ணி காட்டுறேன். ஆனால் பர்ஃபெக்டாக வந்தது. இந்த கேக் நல்லா ஸ்பான்சியாக, அதுல எந்த இதுவும் இல்லை. பாருங்கள், நான் உங்களுக்கு வேணால் ஒரு பீஸ் எடுத்து நான் பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
பாருங்கள் ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரில் சூப்பராக இருந்ததுங்க இந்த கேக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிரிக்காதடா.